வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாரும் நேற்று பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்க. இன்றைக்கி கனு அதுக்கு உண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்கழி இசை கச்சேரி நேத்தியோட முடிஞ்சுது. அதுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே நன்றி. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா டெய்லி அதாவது நாங்கள் எங்களை தொய்வடைய விடாமல் டெய்லி பாடுறவங்களையும் சரி எங்களையும் சரி அவ்வளோ என்கரேஜ் பண்ணி கமெண்ட் போடுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மீனாட்சி பாலசுப்ரமணியம், மனோகரம் எக்ஸ்பர்ட் மீனாட்சி அம்மா, லக்ஷ்மி மேடம், மீனா மேடம், பாஸ்கரன் வி, சௌந்தர்யா ஆனந்த், மகேஷ் மாதவன், சசிரேகா, சுதா ஸ்ரீராம், பவானி சுபுசாமி, சாந்தி கணபதி, சுபத்ரா பாலசுப்ரமணியம், ராஜலக்ஷ்மி, அதுக்கப்புறம் ஜெயாரங்கன், ஜெயா ராஜகோபால், தீபக் செந்தில், ஸ்ரீனிவாசன், ராமன் சிபி, அனுராதா அருண், விஜயலக்ஷ்மி, அமுதா வைத்தியலிங்கம், இவங்க அத்தனை பேரும் டெய்லி 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 கமெண்ட் போட்டு அதாவது அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. பாடுறவங்களை நல்லா ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களையும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, அந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. பார்த்த அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கனுக்கு என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் முதல்ல இன்றைக்கி புளியோதரை, தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் இதுதான் பண்ண போகிறேன். புளியோதரை ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மெத்தடில் தான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு 5-6 வரமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரையாக வால்நீல வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, இதுவும் ட்ரையாக வறுத்து இதையும் பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். காயட்டும். கடுகு, எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வரமிளகா ஒரு 5 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்க போகிறேன். அதனால் உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டவொடனே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வறுபட்டவொடனே நம்ம வேர்க்கடலையை சேர்த்துடலாம். புளி ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் சொன்ன அளவு இந்த புளி கரைசலுக்கு தான். கருவேப்பிலை சேர்த்துடலாம். புளி கரைசலையும் விட்டுடலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தேங்காய் சாதத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடுறேன். காயட்டும். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் சேர்க்குறேன். நம்ம உடனே சாப்பிட போகிறது அப்படிங்கிறதுனால தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தான் தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் சேர்க்கணும். நான் அந்த ஒயிட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால நான் அப்படியே லைட்டாக அப்படியே எண்ணெயில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். தேங்காய் கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 உப்பு சேர்த்துருவோம். நாம் ஏற்கனவே சாதம் பாருங்கள் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் இதில் உப்பு போட்டு தேங்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேன். தேங்காய் சாதத்துக்கு மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதம் போட்டு பரட்டிடலாம். தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். மேலாக தேங்காய் சாதத்துக்கு நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம தேங்காய் சாதம் ரெடியாக எடுத்து ஓரமாக வச்சுருவோம்.
புளி தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுது. இதில் வந்து வெல்லம் சேர்த்துருவோம். அப்புறம் உப்பு இன்னும் நம்ம சேர்க்கலை, உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுடலாம். தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதை வந்து இப்போ சேர்த்துட்றேன். நான் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். கட் பண்ணியும் இருக்குது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கறி வதக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருவோம். கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம். வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே இப்பயே சேர்த்துருவோம். நாம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேன், காரமும் சேர்த்துட்றேன். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் புளிக்காய்ச்சலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளிக்காய்ச்சல் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து சாதம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, மிளகு இதை வந்து ட்ரையாக வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 வரமிளகா இதில் எவ்வளோ காரம் சேர்த்துருக்குமோ தகுந்த மாதிரி பார்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம தாளித்து கொட்டினதுனால தாளித்து கொட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி வந்து புளியோதரையும் தேங்காய் சாதம், தயிர் சாதம் கலக்கிறேன். நீங்கள் வந்து லெமன் ரைஸ் கலக்கலாம், இல்லை கருவேப்பிலை பொடி சாதம், இல்லைனா சுக்கு பொடி இருந்தால் அந்த சாதம் கூட கலக்கலாம். கொத்தமல்லி சாதம் எது வேணாலும் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிக்கலாம். நம்மளுடைய கம்ஃபர்டபுள் தான். இப்போ நான் நேற்று பொங்கல் சாப்பிட்டதுனால சுக்கு பொடி சாதம்லாம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லா லைட்டாகவும் இருக்கும், நமக்கு ஜீரண சக்திக்கும் நல்லது இல்லையா, அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். புளிக்காய்ச்சல் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மிளகா வந்து காரமாக இருக்குன்னு நினைப்பீங்க. காரமாலாம் இருக்காது. அந்த புளியோட ஊறி அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மோர் சாதத்துக்கு அந்த மிளகாயை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்காய்ச்சல், புளியோதரை ரெடி ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நான் வந்து புளியோதரை நிறைய விதமாக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் இது ஒரு மெத்தட். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தோன்னே டக்குன்னு புளிக்காய்ச்சல் காய்ச்சல் பண்ணணுமா அப்படின்னு யோசனை பண்ணுற நேரத்தில் இதை பார்த்தோன்னே டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அது ஊறி இருக்கும்போது நல்ல உப்பு, புளிப்பு, காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய புளியோதரை ரெடி ஆகிடுது. இப்போ தயிர் சாதம் கலந்துடலாம். நான் வந்து தயிர் விட்டு தான் கலக்க போகிறேன். ஏன்னா வந்து இப்போவே உடனே சாப்பிட்றதுனால தயிர் விட்டு கலக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சமயத்தில், அதாவது இப்போ ஒரு 12 மணி அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா தோஞ்சு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ உடனே சாப்பிட்றதுனால தயிரே விட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். சாதம் வந்து நல்லா ஆறிடுது. வேணுங்கிற அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் சாதம் கலந்தாச்சு, ரெடியாக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்கு. கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு அரை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துருவோம். இந்த பெருங்காயம் வந்து தயிர் சாதத்துக்குனே இருக்கிற பெருங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடிச்சு வரும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். இதை நீங்கள் வந்து பொரிஞ்சு வரும்போது அப்படியே வந்து தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. புளியோதரை, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம்,
தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்கள் கலந்த சாதம் எந்த சாதம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை பொடி சாதம், சுக்கு பொடி சாதம், பருப்பு பொடி சாதம் நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ எந்த பொடி சாதம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அவியல் கூட தொட்டுண்டு சாப்பிடலாம். ஒரு அப்பளாமோ வடாமோ எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கேன். ஸோ அது தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். இப்போ இந்த தேங்காய் சாதம் இதுக்கு வந்து ஒரு அப்பளம் ஏற்கனவே பொரிச்சதே இருக்குது. ஸோ அப்பளம் தான் தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேத்தியோட வந்து மார்கழி இசை கச்சேரி முடிஞ்சது. அதுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்குமே, வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.